Now, the junior boys are going to share their memory verse. ஓகே, இப்போ மெமரி வர்ஸ் டைம். இப்போ ஜூனியர் பாய்ஸ் வந்து மெமரி வர்ஸ் சொல்ல வராங்க. ஆவியின் கனியே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, நற்குணம், விசுவாசம் எனப்படும். பிள்ளைகள் எபேசியர் 6. பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியிலே உங்கள் வாழ்நாள் எல்லாம் நீடித்திருக்கும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக, இதுவே முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். கத்தர் கேட்ட சிகிச்சையும் போதனையுமாய் அவர்களை வளர்ப்பீர்களாக. சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவரை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய ரட்சிப்பையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களிலும் தேவர்களும் விக்கிரங்கள் தானே, ஆனால் கர்த்தரோ மிகவும் பயப்படத்தக்கவராக இருக்கிறார். மகிமையும் பலமும் அவருடைய சமூகத்தில் இருக்கும். வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களை நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக நகருங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக பயப்படுங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.